அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், தயிர் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடாக ஒரு 6 பல்லாரி, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி இலை, புதினாலாம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 பீஸ் பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, அப்புறமா 2-3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு இது காஷ்மீரி மொக்கு அது சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி, அதையும் நல்லா 1 kg சிக்கன் பிரியாணிக்கு 6 பல்லாரி வெட்டியிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌனாக வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பிரியாணி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்ந்த பொடி தான், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி, நம்ம வெட்டி வச்சிருந்த 4 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணியிருந்த சிக்கன் சேர்த்துட்டு சில்லி பவுடர் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இதை இது இப்போ வதக்கிக்க போகிறோம். அண்ட் தென் கர்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேரினேஷன்லேயும் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா இலை, ஒரு கை நிறைய புதினா இலை போட்டுக்கோங்க. மல்லி இலையும் போட்டுக்கோங்க. மல்லி இலையோட புதினா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அது 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. அரிசியை நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அடிக்கடி கிளற வேண்டாம், அடி பிடிச்சிரும், உடஞ்சிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி அரிசியோட ஒன்றோட ஒன்றா வந்த உடனே அதை நம்ம தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் ஏதாவது மேலே வச்சு அப்படி தம் போட்டுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தால் தம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சூப்பரான பிரியாணி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.